காமெடியா உள்ள வந்து ஹீரோவா இட்டு தந்து ஜெயிச்சாருப்பா சொல்லவா இருந்து ஆவீர தமிழ யாரியா சந்தனான தானையா ஜனவரி 21 எங்க ஹீரோ பிறந்த நாளையா. அந்த செகண்ட் எதுவுமே புரியலண்ணா. நான் இப்படி சும்மா இப்படி நின்றுட்டு அண்ணன் படத்தை பத்தி ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அண்ணன் டிடி ரிட்டர்ன்ஸ் ஏதோ வருது, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது, அதில் நம்ம தம்பியும் பாடுறான் அப்படி சொன்ன உடனே ஒண்ணுமே புரியல. அண்ணனால ஒரு 50 குடும்பம் சொல்றேன் நல்லா இருக்கு, அதுல 50வது குடும்பம் என் குடும்பமும். இன்னைக்கு அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, தளபதி சொன்னாலே சரவெடியா வெடிக்குண்டா, தேட்டரு உள்ள பொண்ணா விசிலு சத்தம் பறக்குண்டா, உன்னால் முடியும்னு சொன்னது யாருடா, ஏழை மக்களுக்கு பொட்டாரு சோறுடா. ரொம்ப நல்ல தம்பி, குடும்பத்தை விட்டு போட்டோம்ப்பா, புண்ணியம் சாணியால வைப்பேன், ஏன்னா கழுத்து போட்டது நீ தானப்பா, புரியுதா? ஒரு பாட்டாவது நம்ம பாடிட மாட்டோமா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லயாவது ஏறிட மாட்டோமான்னு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அண்ணனோட ஃபேன் ஆகி அண்ணன் கூடயே போயிட்டு அண்ணனே ஒரு வாய்ப்பு தரது, அதான் கடவுளை பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த டைம்ல கடவுள் எனக்கு யாருன்னா அண்ணன் தான், சந்தானம் ஒன்னாதான். இந்த இன்டர்வியூல நம்ம மீட் பண்ண போறது கானா கங்கா. அவரை ஏன் இன்டர்வியூ பண்றோம், அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். சந்தானம் அவருடைய பிறந்தநாள் விழால அவருக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க, இமீடியட்டா அந்த ஸ்டேஜ்லயே சந்தானம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாரு. முதல்ல இது எப்படி நடந்தது அதை சொல்லுங்க. இன்னைக்கு எப்பயுமே வருஷம் சாங் பண்ணுவேன், ஒரு 4 வருஷமா பண்ணியிருக்கேன், இது 5வது வருஷம். திருகைக்குன்றம் அவங்க தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர்ஸ், செங்கல்பட்டு ரசிகர் மன்றம் தான், அவங்க மூலியமாக தான் நான் போவேன். அண்ணனை தெரியும், ஹரி அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் அண்ணன் இருக்காரு, ஹரி, மனோஜ், ரவிச்சந்திரன், சிவா, இவங்க அப்படியே ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த வருஷம் எதுவுமே அண்ணனுக்காக பாட்டே பண்ணலை, நான் ரெக்கார்டிங் போயிட்டு சரி முன்னாடி ஏறி ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடினேன். திடீர்னு அது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்னா 4 பேர் ரசிக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். அண்ணனை பார்த்து நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல ரசிகனே ரசிக்கும் ஒரே தலைவர், அது மாதிரி அண்ணன். அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அந்த மூமெண்ட், சொல்லவே தெரியல, இப்பயே வரும், ஒண்ணுமே புரியல நீங்க கேட்கும்போது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஓகே, அங்க என்ன கானா பாடுனீங்களோ அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? இங்க பாடலாம். அவருக்கு பாடுனீங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட்டை புச்சி படம் பார்த்தோம் நாங்க மச்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, மாரத்தட்டு அண்ணன் வெறிய மச்சி, ஆமன்றோம் கோடி ரசிகர் மன்றம், சிவனோட தரிசனம் திருக்கழி குன்றோம், பண்றோம் சாங்க டெடிகேட்டு பண்றோம், அண்ணனோட பெருமைய பாட்டுல தான் சொல்றோம், காமெடியா உள்ள வந்து ஹீரோவா இட்டு தந்து ஜெயிச்சாருப்பா சொல்லவா இருந்து ஆவீர தமிழ யாரியா சந்தனான தானையா ஜனவரி 21 எங்க ஹீரோ பிறந்த நாளையா. ஸ்டைல் அண்ணன் வாக்குல வீந்துருவ ஜோக்குல, சந்தான அண்ணன் போல யாரி மத்தம் பார்க்கல, கும்பல ஆடுவோம் டான்ஸ், நாங்க சந்தான அண்ணன் ஃபேன்ஸ். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவர் அந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு அவருடைய படத்துலயும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த செகண்ட் எதுவுமே புரியலண்ணா. நான் இப்படி சும்மா இப்படி நின்றுட்டு அண்ணன் படத்தை பத்தி ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அண்ணன் டிடி ரிட்டர்ன்ஸ் ஏதோ வருது, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது, அதில் நம்ம தம்பியும் பாடுறான் அப்படி சொன்ன உடனே ஒண்ணுமே புரியல. ஆனா எப்பயுமே வருஷம் பாட்டு இது பண்ணும்போது MKS குமரவேல் அண்ணன் சொல்லிட்டு மாநில தலைவர், அண்ணன் அகில இந்திய சந்தான ரசிகர் மன்ற மாநில தலைவர் குமரவேல் அண்ணன் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி அங்க வர எல்லா பசங்களுக்குமே ஃபுல் சப்போர்ட்டு அண்ணன் தான். சொல்ல போனா அது எந்த நிலையிலும் அது மாறாது, ரொம்ப நல்ல ஒரு. ஓகே, இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி நீங்க நிறைய முயற்சிகள் இருந்திருக்கும், உங்க உழைப்புலாம் இருந்திருக்கும்ல. எங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு உங்களுக்கு இந்த கானா நம்ம பாடணும், நமக்கு இதான்பா அப்படின்ற அந்த ஐடியா எப்போ வந்தது? ஸ்கூல் படிக்கும் போது நான் ரெட் பிக்ஸ்ல பாட்டுலாம் வரும், இந்த கானா மைக்கிலன்னா இவங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க, டோலாக் வாசிச்சு வந்து யூடியூப்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாடிட்டு இருப்போம். ஸ்கூல்ல பசங்கள்லாம் டப்பால் அடிப்பாங்க, யோகான்னு ஒரு பையன் இருப்பான் கூட, அவன் மூலம்லாம் அடிப்பான் கூட, அப்படியே பாடி கானா மேல இன்ட்ரெஸ்ட் வந்து +2 முடிச்சவொடனே டேவிட் அண்ணான்னு சொல்லிட்டு இங்க வேசர் பாடியில அவரு ரெக்கார்டிங் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அண்ணனுக்கு ஒரு பாட்டு பண்ணேன், சந்தானம் அண்ணாக்கு பர்த்டே சாங் அது ஒண்ணு பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆச்சு உங்களுக்கு? அப்புறம் அடுத்தடுத்து அதான் ஃபுல் சப்போர்ட்டே திருக்கழிக்குன்றம் சந்தான ரசிகர் மன்ற ராணிப்பேட்டை பிரபானன்னு சொல்லிட்டு அவங்க, விழுப்புரம் பிரபாஸ், இன்னும் விழுப்புரத்துல பரத் அண்ணன் இருக்காங்க. அதான் சந்தான ரசிகர் மன்றத்துல அண்ணா ரசிகர் மன்றத்துல இருக்கிற எல்லாரும் தான் சப்போர்ட். உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி. நீங்க எப்படி? ஃபேமிலின்னா அப்படி எதுவும் இல்லை, நான் பெருசாலாம்
அப்பா அம்மா அக்கா தங்கச்சி. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சி இதை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் அப்பா கூட சேர்ந்து கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு பூஜை தான் பண்றோம். சிவன் கோயில் பூஜை பண்றோம். உத்திரமேரூர்ல ரெட்டை தாளீஸ்வரர் இந்த கோயில் பண்றோங்க. ஓகே. இப்போ நீங்க பாட்டு பாடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமாண்ணா. உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ஃபேமிலிலலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஏன்பா இது பாடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸுன்னா ஜாலியா கலாய்ப்பாங்க ஒரு சில பேர் சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்டில் சப்போர்ட்னா நீ எது வேணாலும் பண்ணு, ஆனா நான் எதுவும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரிலேஷன் சொல்றதெல்லாம் நம்ம வீட்டில் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாய் சேகர் பண்ணி பண்டாரன்ற மாதிரி உத்திரமேரூர்ல. ஓகே. இங்க அந்த அளவுக்கு உத்திரமேரூர்ல ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 5-6 பேர் தானே. இங்கதான் செங்கல்பட்டு தான் ஃபுல்லா எனக்கு. ஓகே. பொதுவா இப்போ உங்க வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படி இருப்பாங்க. ஆமாண்ணா. இதுல நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, சந்தானம் ஃபேன். சந்தானம் எல்லாருக்கும் பிடிக்கும், பட் ஒரு ஃபேன் சொல்லும் போது விஜய் அஜித் தான் சொல்லுவாங்கல்ல. ஆமாண்ணா. எப்படி நீங்க சந்தானம் ஃபேனா நீங்க முதல்ல? இல்லைண்ணா, சின்ன வயசுல இருந்தே ஒரு காமெடி வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும். அந்த லொல்லு சபா பண்ணது அந்த இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ அண்ணனை தானே கொண்டாடணும் நம்ம. அண்ணனே இப்ப தனியா ஹீரோவா நடிக்கும் போது எங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அதனால அண்ணன் தான். அவர் படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவீங்களா? கண்டிப்பா பாத்துருவோம்னா, எங்க இருந்தாலும் போயிட்டு பாத்துருவோம். பர்த்டேனா போய் மீட் பண்றது அந்த மாதிரி. பர்த்டேனா அண்ணனே வந்து ஃபேன்ஸ் மீட்டப் வைப்பாரு. அதனால எல்லாருமே போவோம். ரைட். இப்போ வேற என்னென்ன மாதிரி பாட்டெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஓன் சாங்ஸ், லவ் சாங்ஸ், கானால நானா ஓனா எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க ஓனா எழுதுன உங்களுடைய பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்களேன் எங்களுக்காக. நானா ஓனா ஒரு லவ் ஃபீலிங் சாங் ஒன்று. என்னோட மனசுக்குள்ள நீ தாண்டி தேவத, கண் கலங்கி பாக்குறேண்டி என்னை விட்டு போறத, உன்னோட காலுக்கு நான் வாங்கி தந்தேன் கொலுசடி, என்னை விட்டு போவ உன்னுக்கு எப்படி வந்தது மனசுடி, என் தாய போலதான் நான் பார்த்தண்டி உன்னை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு வார்த்தையும் சொன்ன, நீ இப்ப சொல்லேவும் கழுத்துல தாலி கட்டுருவேன், என்ன வேணான்னு சொன்னாவும் காலுக்கு இல்ல உயிரை விட்டுருவேன். இந்த சாங் ஒண்ணு பாடி இருக்கேன். ஓகே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எப்படி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாடுறதா இல்ல வேற இடங்கள்ல எப்படி நீங்க வந்து உங்களுக்கு எழுதுனாலும் அதை 4 பேர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னு ஒரு சந்தோஷம் வரும். ஆமாண்ணா. யார்கிட்ட பாடி காமிப்பீங்க? அதான் சொல்றேன், ரசிகர் மன்றம், ஹரி அண்ணன், தலைவர் ராஜா அண்ணன் சொல்லிட்டு கட்டக்கழனி ராஜா அப்படி சொல்லுவாங்க அண்ணன். இவங்க எல்லாம் இருந்தா ரவிச்சந்திரன், சிவா ப்ரோ எல்லாரும் இருப்பாங்க. செல்வா, அருண், நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் டான்சர் ஒருத்தர் பயங்கரமான ரசிகர் மன்றத்துல இருக்காரு. அவர் பேரு சரண் சொல்லிட்டு நிறைய அவரு கூட பேக்ரவுண்ட் எல்லாம் டான்சிங் பண்ணிட்டு நிறைய இது பண்றாரு. அவங்களாம் தான் எனக்கு சப்போர்ட். ஓகே. சந்தானம் ஃபேனா இருக்கீங்க, அதான் உங்களுக்கு இப்போ ஒரு முதல் அடையாளமா இருக்கு அவரை போய் மீட் பண்றதுக்குன்னு வைங்களேன். உண்மைண்ணா. இப்ப நான் கேட்டேன்ல முதல்ல விஜய் அஜித் இருக்கும் போது நீங்க சந்தான ஃபேனா இருக்கீங்கன்னா எதனால அவருக்கு ரசிகராக இருக்கீங்க? படம் எல்லாரும் நிறைய படம் வருது ஒரு வருஷத்துல, எவ்வளவோ காமெடி நம்ம பாக்குறோம். அவருக்கு ரசிகன் ஆகணும்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. எந்தெந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதனாலதான் நான் அவருடைய ரசிகனா இருக்கேன். நான் இருக்கிற இடத்த பொறுத்து நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அண்ணன் வந்து நிறைய அந்த ரசிகர் மன்றம் மூலியமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய நலத்திட்டம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைண்ணே, லொல்லு சபா டீம்ல இருந்த அதே ஆளுங்க தான் இன்னைக்கு படத்துல எல்லாம் நிறைய பேர். அண்ணனால ஒரு 50 குடும்பம் சொல்றேன் நல்லா இருக்கு, அதுல 50வது குடும்பம் என் குடும்பமும். இன்னைக்கு அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இல்லைன்னா இந்த இன்டர்வியூவே கிடைச்சிருக்காது. அதனால அண்ணன் தானே. சரி, நீங்க இந்த வாய்ப்பு வருதுன்னு வீட்டுல போய் சொன்னீங்களா? வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வீட்லயே சொல்லல, அழுதுன்னு அந்த இடத்துல எதுவும் புரியல. அப்புறம் இது உண்மையாவே இது நந்துதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவரை ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுமாம்மா அப்படின்னா அவரு தான் சொன்னாரு. வீட்டுல எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல நம்ம சேனல்ல, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே. இப்ப நீங்க சந்தானம் இல்லாம வேற ஹீரோஸ்க்கு ஏதாவது பாட்டு பாடி இருக்கீங்களா? அவங்க விஜய் சாருக்கு பாடி ஒரு பாட்டு பாடுங்க. தளபதி சொன்னாலே சரவெடியா வெடிக்குண்டா, தேற்று உள்ள பொண்ணா விசிலு சத்தம் பறக்குண்டா, உன்னால் முடியும்னு சொன்னது யாருடா, ஏழை மக்களுக்கு பொட்டாரு சோறுடா, ஏ ஜித்து ஜில்லாடினா தளபதி தான் கில்லாடி, பேசி பாரு முன்னாடி நான் வந்து நிப்ப பின்னாடி, பரவாயில்ல கேட்க வெட்டுறா அருவால. அந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த பாட்டை கேட்கும் போது? உங்க சர்க்கிள்லயே இருப்பாங்கல்ல அவரோட? இருக்காங்க நிறைய பேர். என்னென்ன விஷயம் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு? இன்னும் நல்லா பண்ணு, வேற ஏதாவது வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஸ்பான்சர் பண்றேன்
அவரு ரசிகர் மன்றத்துல இருந்த பசங்களாம் அந்த டைம்ல நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த சாங்கை நிறைய ஷேர் பண்ணாங்க. அதுல அவுட்ராஜ்னு நம்ம கூட ஒரு அண்ணன் பாடி இருப்பாரு, டபுள்ஸ் பாடணும் அந்த சாங்கை. ஓகே, ஃபுல்லா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. தளபதி விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஸ்மைல் தான். அண்ணன் ஆக்டிங், ஸ்மைல், டான்ஸ் எல்லாமே அவரை ரொம்ப பிடிக்குண்ணே. மாதிரி ஏதாவது தேவா சார் பாடின சாங்ல ஜித்தி ஜில்லாடி அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுல பாலச்சந்தர் அண்ணன் பாடி இருப்பாரு, அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்குண்ணே. அந்த வீடியோ எடிட்டிங், அவர் டான்ஸ் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வரும், அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பூவையாரு அந்த தம்பி பாடி இருப்பாரு ஒரு சாங், என் மால்லு 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 தளபதி தாந்துல, அந்த சாங் நல்லா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேங்க. ஓகே, இப்போ சந்தானம் அவருடைய படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு உங்களுக்கு கிடைக்குது, அறிமுகமாகறீங்கன்னு சொல்லும் போது அடுத்தடுத்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, இந்த ஹீரோவுக்கு நான் பாடிடணும்பா அப்படின்னா யாரு? ராகவா லாரன்ஸ் சார், அவரு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஜய் ஆண்டனி சார், அவரு மியூசிக்ல பாடணும்னு ஒரு ஆசை. ஓகே, அவருடைய பாடல்களும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? விஜய் ஆண்டனியோட ரொம்ப பிடிக்கும். எந்த பாட்டு உங்க ஃபேவரட்? அதுல பச்சை கண்ணி ஒத்திக்குச்சு பச்சை தண்ணி பத்திக்குச்சு திலை, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கேட்பேன். நாகமுகா சாங் எல்லாமே. ரைட்டு. இப்போ எப்படி இருக்கு, இப்போ நீங்க கானா சிங்கரா தானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறீங்க. ஆமா, இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரி வெளியில வந்து எப்படி நல்ல மரியாதை கொடுக்குறாங்களா? எப்படி இருக்கு? இடத்துக்கு பொறுத்து தானே. நம்ம வெளியே போறோம் வரோம், ஒரு பாட்டு பண்றோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கீழே இறங்கி வந்த பிறகு அவங்க கடகரான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுல வாங்க முடியாதுன்னு. ஆனா வீட்டுல சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் சப்போர்ட்டா இருக்காங்க. உத்திரமேர்ல சுரேந்தர்னு சொல்லிட்டு, பிரசன்னான்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேர் என்ன எங்கேயா இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க. ஒரு அர்ஜென்ட்னா எல்லா வேலையும் கூட இருந்தா அவங்க 2 பேர் பண்ணுவாங்க. எங்க அண்ணன் சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் உத்திரமேர் தான். அவர் இப்ப ஏர்டெல் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவரு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, இல்லாத டைம் எல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு எவ்வளவு விஷயத்துல. நான் எதனா போனோம் கச்சேரி, ஒரு பெட்ரோலுக்கு கூட காசு இருக்காது, நான் புண்ணா அப்புறமா தரேன், நான் ஜிபே பண்றேன்னா உடனே பண்ணு, ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ உங்க கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாச சம்பளம் அப்படி செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போறீங்க, ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டம் தான். என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு உங்களுடைய லைஃப்ல? பிரச்சனையே இதுதானே. ஒரு பாட்டு பண்றோம்னா நம்ம ஒரு ஸ்டுடியோக்கு போய் கேட்போம், டேட் இருக்காது. டேட்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு அப்போ உடம்பு கரெக்டா இருக்கணும், கரெக்டா எப்படியாவது இதை பாடிடணும், அது ரீச் ஆகணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். முதல்ல ஒரு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வண்டியே இப்பதான் வாங்கினேன், டியூ போட்டு வாங்கி எடுத்து ஓட்டிங்கன்னு அப்படி சம்பாதிக்கிற காசு வேலைக்கு போய் இப்படி கோயில்ல வர காசு அப்படி ரெக்கார்டிங்க்கு செலவாகும், வீடியோ ஷூட்டுக்கு, அப்படிதானே போயிட்டு இருக்கு. உங்க அப்பா அம்மா அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல உங்ககிட்ட, பையனை படிக்க வச்சோம், அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க அவங்களுக்கு பண்ணணும்ல, ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல உங்க குடும்ப பொறுப்புகள் இருக்கும், அதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க இது மாதிரி நீங்க இப்ப கானால இருக்கிற போது? முயற்சி பண்ணு, முடியற வரைக்கும் முயற்சி பண்ணு, எங்களை பத்தி எதுவும் இல்ல அப்படிதான் நான் சொல்லுவாங்க. நீ உனக்கு வர காசு ஒரு துணிமணி வாங்கிக்கோ, எங்களுக்கு ₹1 செலவு பண்ண தேவையில்ல, பாத்துக்கிறேன், கஷ்டம் எப்பயும் தான் இருக்குது, நீ போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். என்ன ஆகணும் இப்போ நீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பாடுறீங்க, எல்லாமே ரைட்டு, ஆனா அல்டிமேட்டா இதுதான் என்னுடைய லைஃப்ல ஒரு கோல், இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கும்ல உங்களுக்குள்ள, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாட்டு பாடுவானே, ஆனா காமெடி, இந்த வில்லன் ரோல்லாம் ஒரு வில்லன்ஸ் கூட எல்லாம் காமெடி ரோல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது ஆகணும்னு ரொம்ப ஆசை. எந்த மாதிரி ரோல்? ஏதாவது ஒரு ஆக்டர் நமக்கு அப்படி ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா? இப்போ ஜிவி பிரகாஷ் அண்ணா ஒரு படத்துல கூட ஒரு சம்பவம் ஒன்னாவும் அப்போ வந்து பேசுவாங்க, என்னடா அது மாதிரினா, இதே மாதிரிதான் போன வாரம் ஒருத்தர் ஏரியால ரொம்ப தொகுனாப்புல, பசங்க எல்லாம் கரகரம் போகுது, சரசர ஏரியாவே பரபரன்னு ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு காமெடி வில்லனே காமெடி வில்லனா இருப்பாங்க, அந்த மாதிரி ரோல் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் பேசி காமிங்களா? நல்லா இருக்கு, ஆக்சுவலா நீங்க நல்லா பேசுறீங்களே, நீங்க படத்துல பார்த்ததா இருக்கலாம், இல்ல நீங்க எழுதுனது ஏதோ ஒண்ணு. மொட்டராஜேந்திரன் சார் பேசுங்க. எம்பா நல்ல தம்பி, குடும்பத்தை விட்டு போட்டோம்ப்பா, முன்னியம் சாணியால வைப்பேன், ஏன்னா கையெழுத்து போட்டது நீ தானப்பா, புரியுதா, பாஸ் பண்ணணும் என் புள்ள அப்படி சொன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே மொட்டராஜேந்திரன் வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு, கண்ண முடி கேட்டா அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. மிமிக்ரியும் பண்ணுவீங்களா? அப்ப சும்மா கொஞ்சம். வேற என்னென்ன பேசுவீங்க? வேற என்ன வாய்ஸ் பேசுவீங்க? ராஜேந்திரன், அவ பொண்ண ஜென்மத்துல உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்ல, எனக்கும் பொண்டாட்டி தான், அது சொல்றது. சும்மா ட்ரை பண்ணுவேன், சும்மா இருக்கிற நேரம் ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருப்பேன். வீட்டுல என்னடா லூசு மாதிரி கத்தினே இருக்கிற, எதனா ஒண்ணு பண்ணினே இருக்கிற, வீட்டை விட்டாது நாங்க வெளியே போயிடுறோம், சும்மா அக்கா தங்கச்சினா கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி சும்மா ட்ரை பண்றது தானே. வேற ஏதாவது டைலாக்? சந்தான படத்திலேயே இப்ப நீங்க மொட்டராஜேந்திரன் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அவரோட படங்கள்ல வேற ஏதாவது டைலாக்?
எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லட்டுமாண்ணா? சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்டேன். அதான சொல்லுவோம். ஓகே, இது மனோகர்லாம் இருப்பார்ல லுலுசபா டீம்ல, அவர் மாதிரிலாம் பேசுவீங்களா? லுலுசபா மனோகர் கையில ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாருண்ணா, அதெல்லாம் வராதுன்னு. இப்போ இந்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணி காமிச்சிருக்கீங்களா சந்தானம் முன்னாடியோ இல்ல வேற உங்க மன்றத்துக்கு ரசிகர்கள் முன்னாடி? பண்ணதில்ல. அப்போ சிங்கர் மட்டும் இல்லாம ஆக்டிங்லயும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டைலாக் எல்லாம் பேசலாம், அது மாதிரி எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துருக்கு. எந்த டைலாக் அதிகமா பேசி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா இருந்தா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு, அததான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேனே. டிஆர் டைலாக் அவரு, அந்த சார் டைலாக் ரொம்ப பிடிக்கும். அந்த பழைய படத்துல டிஆர் சார் டைலாக் ட்ரை பண்ணுவேன் சும்மா. அதுதான் அதிகமா பேசி பேசி பாப்பேன். ஓகே ஓகே ஓகே. வேற சிம்பு டைலாக் அந்த மாதிரி ஏதாவது? இல்லண்ணா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு தனுஷ் அந்த ரொம்ப லென்த்தா ஒரு டைலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது பேசுவீங்களா? இல்லண்ணா, அதெல்லாம் இன்னும் கேட்டுனே தான் இருக்கேன். அவரு பேசுற அளவுலாம் யாராலையும் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே. உத்திரமேர்ல இருந்து இது இவ்வளவு தூரம் வரணும்னா அதுக்கு ஒரே காரணம் சந்தானம் அண்ணா ஃபர்ஸ்ட், குமரவேல் அண்ணா, திருக்கழிக்குன்றம் எங்க ரசிகர் மன்றம். அவருக்கு நான் ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லிடலாம். சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. ராஜா அண்ணா, புகழ் அண்ணா, ஹரி அண்ணா, ரவிச்சந்திரன், சரண், சிவாநாயகர், இவங்கெல்லாம் எல்லாருக்குமே நன்றி. அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. எஸ்பெஷலி மனோஜ் குமார், உங்களுக்கு நீங்க கேட்டீங்க, மனோஜ் அவருக்கு மேரேஜ் நான் தான் பண்ணி வச்சேன். அவரு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த டைம்ல. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு எங்கேயுமே வர முடியாது. சந்தான பிரபா அண்ணா, அவரும் ரொம்ப எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்ட் அது ஒரு ரொம்ப ஆசை. காமெடி வில்லன் ரோலு, சிங்கிங் தான். ஆனா மோஸ்ட்லி சாங் எழுதி பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டாவது சினிமால பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பாட்டாவது நம்ம பாடிட மாட்டோமா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லயாவது ஏறிட மாட்டோமான்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆனா அண்ணனோட ஃபேன் ஆகி அண்ணன் கூடயே போயிட்டு அண்ணனே ஒரு வாய்ப்பு தரது, அதான் கடவுளை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல கடவுள் எனக்கு யாருன்னா அண்ணன் தான், சந்தானம் அண்ணா தான். டைம்ல அவரு சொல்லலைன்னா இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் நன்றி. தாய், தந்தை, அண்ணன், சந்தானம் என்னைக்குமே அப்படிதானா. லவ் யூண்ணா. நன்றி பிரதர், வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி.